ஹாய் ஆல். இது என்னோட ரொம்ப நார்மலான ஒரு டேயோட vlog தான். எய்தர் வீக்கெண்ட் அப்படி இல்லைனா வீக் டேவாக இருந்தாலும் இப்படி தான் என்னோடய டே போகும். மார்னிங் கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவே மாட்டோம். எப்போவாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், பசிக்குது, இல்லை எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துப்போம். அப்படி இல்லைனா ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் டீடாக்ஸ் ட்ரிங்க் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். மேக்ஸிமம் இந்த க்ரீன் ஜூஸ் எடுத்துப்பேன், அப்படிலாம் வாழைத்தண்டு ஜூஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துப்பேன். அப்படியும் இல்லை ரொம்ப ஏதாச்சும் பிளான் பண்ணுறேன்னா ஓவர் நைட் ஓட்ஸ் எடுத்துப்பேன். இந்த இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர். என்றைக்காச்சும் வருஷத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான். ஸோ அன்றைக்கும் இப்படி தான். மார்னிங் எதுவும் எடுத்துக்கல, அதனால் ஆஃப்டர்நூனுக்கு கூட்டு வச்சுட்டு கொஞ்சம் ரசம் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானு. கூட்டுக்கு எப்போவுமே எங்களுக்கு அப்பளம் தான் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கும் அதான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே கூட்டுனா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இது 3 தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவோம் காமனாக. கேரட்டும் மோஸ்ட்லி ஆட் பண்ணிப்போம். அன்றைக்கி கத்திரிக்காயும் இருக்குது, வீணாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டோம். பருப்பு பொறுத்த வரைக்கும் எந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் பருப்பு செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதில் இருக்க ஒயிட் கலர் ஃபோம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஜாயின்ட் பெயின் இருக்கவங்க அவசியமாக இந்த ஒயிட் ஃபோமை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இல்லைனா உங்களுக்கு இதனால் ஜாயின்ட் பெயின் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வத்த குழம்பு வச்சுட்டு கூட்டு வைக்கலான்னு தான் அன்றைக்கி பிளானு. பட் ஹஸ்பண்ட் வேணாம், 2 பேருக்காக எல்லாமே பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேணான்னு விட்டுட்டேன். ரசம் இன்றைக்கி ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் சித்தி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் மிளகு, சீரகம், வரமிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு ரச பவுடர் அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்சி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம ரசம் எப்போவுமே சாப்பிடும்போது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நம்ம எதையும் தனியாக எடுத்து வைக்கவே போகிறதில்ல. அப்படியே நம்ம இன்டேக் பண்ணுறதுனால நமக்கு நல்லது தான். என்னடா இவ்வளோ புளி ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. புளி ரொம்ப டார்க் கலர் ஆகிடுச்சு வெளியே வச்சதுனால, அதனால தான் அப்படி இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக வதக்கிட்டு அது கூடவே புளி தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வர ஸ்டேஜில் நான் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2வது கொதி வர ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு அப்பளம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொரிச்சிடுங்க, கால் வலிக்குதுன்னு சொன்னேன். எப்படி தீச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு சாம்பிள் அப்பளம் வேறு பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் கிச்சனில் போய் பார்த்தேன். அப்போவும் ஆயில் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் இருக்கும் அவங்க அப்பளம் போட்டு. அதுக்கப்புறமும் ஒரு அப்பளம் போட்டால் அவ்வளோ ஈஸியாக பொரிக்கிற அளவுக்கு சூடாக இருக்குது. இவங்கக்கிட்டலாம் கிச்சனை கொடுத்தா இந்த நிலமை தான். வீக் டேஸில் மார்னிங்கே சமைச்சிடுவோம். அப்படி இல்லைனா சிம்பிளான ரெசிபீஸ் தான் பண்ணுறது. வீக்கெண்டாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து சமைச்சிட்டு சாப்பிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு டீ காஃபி குடிச்சிட்டு ஈவினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது தான் எங்களோட ரொட்டீனாக இருக்கும் எப்போவுமே. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டு இப்போது ஆஃபீஸ் போகிறதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இது குரோம்பேட் போத்தீஸில் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் டிஃபன் பாக்ஸ் இருக்கணும், அதாவது லஞ்ச் பாக்ஸ் இருக்கணுன்றதுனால ஸ்டீலில் தான் பார்த்து வாங்கியிருந்தேன். இது ஒரு 2 டயர் பாக்ஸ் மாதிரி தான். ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி மேலே இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 2 சைட் டிஷ் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரினா கூட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டைட்டாகவே இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப லூஸாகவோ இல்லை லீக் ஆகிற மாதிரியோ எதுவும் இல்லை. இதனோட எம்ஆர்பி 845 போட்டிருந்தது. பட் போத்தீஸோட ப்ரைஸ் 591 தான் நமக்கு பில் போட்டாங்க. மார்னிங் பசிக்கும், ஏர்லியாக எந்திரிக்கிறதுனால அப்படின்றதுனால ஒரு ஜூஸ் பாட்டிலும் வாங்கியிருந்தேன். ஆனால் இது லிட்டு ஸ்டீலில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ எனிவே நம்ம ஜூஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம், ஹாட்டாக எதுவும் இல்லைன்றதுனால இந்த சிலிக்கான் லிட்டு மாதிரி இருந்துச்சு, அது ஓகேன்னு எடுத்துக்கிட்டேன். இதனோட ப்ரைஸ் 185 ருபீஸ். இதுவுமே போத்தீஸில் தான் வாங்கினது, பிஜிஎன் பிராண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு சும்மா ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்கு, ரொம்ப போய் காஃபி குடிக்காமல் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு வறுத்த மல்லாட்டையோ இல்லை நட்ஸோ ஏதாச்சும் போட்டுக்கலான்றதுனால இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு லஞ்ச் பேக். இந்த லஞ்ச் பேக் தான் நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். அதாவது போத்தீஸ் ஆப்போசிட்லேயே இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் குரோம்பேட்டில். இதோட ப்ரைஸ் 206 சம்திங். நான் ப்ரைஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் பாக்ஸுமே ஃபுல்லாகவே ஃபிட் ஆகி நல்லாவே எனக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருந்தது ஸ்பேஸு. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். இந்த லஞ்ச் பேக் மட்டும் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக இருந்தது. இது 206
₹6க்கு வந்து ரொம்ப வொர்த்தான ப்ராடக்ட்டா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அங்கே எல்லாமே 700, 800 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதனால லஞ்ச் பேக் மட்டும் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். குர்தீஸ் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் ரிமோட் ஜாபில் இருந்ததுனால அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புதுசாக வாங்கலாமேன்னு சொல்லி இந்த ஒரு குவாட் செட் மாதிரி இது நான் போத்தீஸ்லேருந்து தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. 1000 அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குவாட் செட்டோட ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு காமிக்கிறது வந்து ஒரு 3 பீஸ் குர்த்தி செட்டு தான். இது குரோம்பேட்டில் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹1700. இதோட மெட்டீரியல் அண்ட் ஃபிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ரொம்ப ப்ரீத்தபிளாகவும் இருக்குது அந்த மெட்டீரியல். இந்த ஷாலுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டூவல் டோனில் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு இந்த டாப் பார்த்திங்கன்னா போத்தீஸில் தான் வாங்கியிருந்தேன். ₹500ன்னு சொல்லிட்டு. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான ரஃப்பான காட்டன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாட் பியூர் காட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னோடய ரொம்ப ஃபேவரட். இந்த மஸ்டர்ட் எல்லோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதுவுமே நான் அந்த குரோம்பேட் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸுமே 1700 அந்த ரேஞ்சில் தான். இதுலேயுமே ஷால் வந்து அந்த டூவல் டோனில் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குவாட் செட்டு தான். அதை நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தேன். இது வந்து பியோர் காட்டன், ரொம்ப தின்னான ரொம்ப ப்ரீத்தபிளான ஒரு காட்டன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 999. இது இல்லாமல் இன்னும் நிறைய குர்த்திஸ் நான் ட்ரெண்ட்ஸில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாட்ஸ் தான். இதுவுமே நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். அதாவது குரோம்பேட் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில். இதோட ப்ரைஸ் வந்து 289. ரெண்டுமே சேம் ரேஞ்ச் தான். இது வந்து ரொம்ப ஜென்ரலாக காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் போடுற மாதிரி இருந்தது. இது வெஸ்டர்ன் வேர் லைக் சம்டைம்ஸ் இந்த ஜீன்லாம் போடுறனாலும் ஆஃபீஸ் வேர்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்ட ப்ராடக்ட் வந்து இது தான். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் கிளிப் எங்கே வச்சுருக்கேன், ஸ்லைடு எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி தேடுறது ரொம்ப கஷ்டம். சரி, இதில் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் வந்து குலாப் ஜாமுன் பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால அன்றைக்கே பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்றைக்கு பண்ணாலும் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி செஞ்சு நெய்பர்ஸ்க்கும் கொடுத்து ஷேர் பண்ணியாச்சு. முந்தி நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 இயர்ஸ் இருந்தோம். பட் ஆனால் யாருமே எங்களுக்கு தெரியாது. அந்த 2 இயர்ஸில் ஒரு ஆள் கூட தெரியாது. அப்படி தான் இருந்தோம். பட் எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். எல்லா நெய்பர்ஸுமே ரொம்ப நல்லா செட் ஆகிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எல்லோரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி தான் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். என்னோடய ஆசை லைஃப்பில் என்னென்னா, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான வீடு, அதில் மார்னிங் நான் எந்திரிச்சு எல்லாேருக்கும் ஹெல்த்தியாக சமைக்கணும், நல்லா லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு சீரியல்லாம் நல்லா பார்த்து அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் வந்து டீ ஆர் காஃபி குடிச்சிட்டு நெய்பர்ஸோடு நல்லா கதை பேசணும். அப்பப்போ ஏரியாவில் இருக்க கோயில் வந்து நெய்பர்ஸோடு போகணும். அப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஈவினிங்கும் சீரியல் பார்த்துட்டு அப்படியே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லோரும் அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தூங்கிடணும். அப்படி தான் என்னோடய லைஃப் இருக்கணுன்றது என்னோடய ஆசை. பட் லைஃப் எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆசைப்படுற மாதிரி அமையறது இல்லை. நமக்கு அப்படி அமையணுன்னா நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச முயற்சியை கண்டிப்பாக எடுக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதில் ஹாஃப் தான் இருக்குனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை நம்ம பண்ணியிருக்கோம். அதில் நமக்கு கிடச்சதுச்சு கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், நமக்கு இவ்வளோ தான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இருக்க கொஞ்சம் ஹாப்பினஸ் கூட போயிடும். ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன். ஈவினிங் போல் நர்சரி போயிட்டு கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.